சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்க வீட்டுல நீங்க கல்யாணத்துக்கு யாருக்காவது வரன் பாக்குறீங்களா? முதல் கல்யாணமோ இல்ல மறுமணத்துக்கோ நீங்க ஆள் பாக்குறீங்க அப்படின்னா, அதுவும் மேட்ரிமோனி வெப்சைட்ஸ் மூலமா தான் நீங்க உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடுறீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஃபாலோவிங் வீடியோவை மறக்காம பாருங்க. ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. நாங்க கஷ்டப்பட்ட சில பாம்புகளை உங்களுக்கு அடையாளம் காட்ட முயற்சிக்கிறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் எங்களுக்கு கை கொடுங்க. ஈவெண்ட் எதுவும் இல்லையா? என்னாச்சு இங்கே? முடிஞ்சதா கேஸ்? ஓரளவு. என்னாச்சு, என்ன விஷயம்? இவ்வளோ நேரம் இங்கே இருக்க மாட்டியே? ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு தான். ஓஹோ, ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என் ஆஃபீஸ் தான் கிடைச்சதா? வேறு என்ன பண்ண முடியும்? இல்லை, மணிகிட்ட வீடியோ சொல்லியிருக்கிறேன். மணி வந்துட்டு வீடியோஸ்லாம் அனுப்பிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்புறம் ஏதாவது ப்ராப்ளமா? நான் இல்லைன்னா இவ்வளோ நேரம். ஆமாம், அந்த ப்ராப்ளம் தான் உங்கள்கிட்ட காலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கேஸ் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? என்னாச்சு? ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்துட்டு மேட்ரிமோனி மூலியமா வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கா? ஆமாம், இப்போதான் என் ஃப்ரெண்டுக்கு. ஆமாம், வரன் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் வந்துருக்குது. ஃபாரின்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட வந்து கனடாவில் இருக்க ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு நான் உங்களை பார்க்கறதுக்கு டெல்லி வந்துட்டேன், இங்கே இமிக்ரேஷன் என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க, இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு 1.5 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, 85,000 ரூபா எனக்கு பத்தாமல் இருக்குது, அதனால் பணத்தை கொடுத்தீங்கன்னாக்கா தான் என்னை இமிக்ரேஷன் வந்து வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Are you come in Delhi? I am still in the airport here. Okay. Yeah, I'm still in the airport here in Delhi. Okay. Sure, I'm the customs department. What I will do now? Yeah, I'm trying to explain to you what I have with some little issues here. What happened? Yeah, they said that the month of check airport is for huge amount of money that I need to register it. Okay. So I've been able to pay some amount of money, so I'm short of the balance of 85,500 so I can complete my registration. So I want you to help me out with the balance. What they say? Please, can you speak with ma'am? அதே மாதிரி இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வந்து பேசணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி பணத்தை கேட்டிருக்காங்க. So madam came with a traveler's check of 160,000 USD, sir. Bring more than 10,000 USD in India has a mandatory rule to follow its registration process. Platform currency on her, she has already paid around 1 lakh Indian currency. The card is saying transaction declined, sir. So she's in short of 85,000, sir. Just the thing is, she need a financial help to complete the registration process, sir. How much? 85,500. இவரும் நம்பி 85,000 ரூபா கட்டியிருக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கட்டிட்டாரு. உங்க ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுனாக்கா, இல்ல 3 வாரம் பேசியிருக்காரு, அவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டு அதை ஏமாந்துட்டு அது இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. வெளியில சொல்லாமலே இருந்திருக்கிறான். அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் ஒரு பொண்ணு லண்டன்ல இருந்துட்டு இதே மாதிரிதான் பேசி இது பண்ணப்ப அவன் என்ன பண்ணிருக்கான், நீங்க உண்மையிலேயே லண்டன்ல தான் இருக்கீங்களா, உண்மையிலேயே நீங்க பொண்ணு தானா, ஏற்கனவே ஒரு பொண்ணு என்னை இப்படிதான் ஏமாத்துச்சுன்னு சொல்லி இது பண்ணிருக்கிறான். இல்ல நான் உண்மையிலேயே பொண்ணுதான் சொல்லி இந்த பொண்ணு வீடியோ கால் எல்லாம் பண்ணி பேசி இருக்குது. பேசினதுக்கு அப்புறமேட்டு அதே மாதிரியே வந்து என்ன இருக்குனாக்கா, இது இமிகிரேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இந்த தடவை போன தடவை 87,000, இந்த தடவை 1,80,000 ரூபா கொடுத்து ஏமாந்துட்டாரு. கேட்டாங்க இமிகிரேஷன்ல அவர் போன் நம்பர் கேளுங்க, ஆபீஸ்க்கு ஏசி பண்ணுவோம் எனக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஏமாந்து இதாயிட்டா. சரி, அதுக்காக தான் அவங்க வீட்டுல வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெளியில கடனை வாங்கி பணத்தை கட்டி இருக்கிறான். வீட்டுல கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. அது பேசும்போது தான் பாத்தீங்கன்னா அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இதா இருக்கு. அவன் மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ண அவனை ப்ரொஃபைல கான்டாக்ட் பண்ணவங்க எடுத்து பார்த்தா எல்லாமே ஃபாரினர்ஸ். இதே மாதிரிதான் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது விஷயமா போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போயிட்டு இது பண்ணதா அதுக்கு விஷயமா விசாரிக்கிறதா இந்த பிரச்சனையில இருக்கு. கடைசியில என்ன ஆச்சு? போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறோம். சம்மந்தப்பட்ட 2 மேட்ரிமோனி சைட்ல, அதாவது தமிழ் மேட்ரிமோனிலையும் ஷாதி.comலையும் தான் அவங்க வந்துட்டு வரன் தேடி இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 மேட்ரிமோனிலையும் நாம போய் பேசணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர் கேர் மூலியமா போர்ட் பண்ணி பேசினப்போ வந்துட்டு
2 இதுலயுமே அவ்வளவு ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டே பேசினாரா? இல்ல நான் தான் எல்லாத்தையும் எடுத்து பேசினேன். ஏன்னா அவங்க வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, பட் என்ன நடக்குது இதுல நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு தமிழ் மேட்ரிமோனியோட கஸ்டமர் கேருக்கும் பேசினேன், Shaadi.com உடைய கஸ்டமர் கேர்லயும் பேசியிருந்தேன். தமிழ் மேட்ரிமோனியில பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரியான கோஆபரேஷன் இல்ல. நாம தொடர்ந்து அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நல்லா யோசிச்சு தெளிவா பேசுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு மேட்ரிமோனி ஆப்பை தப்பா பேசுறீங்க, பல இல்ல அதனாலதான் பண்றாங்க. இல்ல அவங்க கஸ்டமர் கேர்ல பேசின ஆடியோஸும் நம்ம கிட்ட இருக்குது. அவங்க சைட்ல வந்து ப்ராப்பரா வந்துட்டு அந்த கஸ்டமர் கேர் டீம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களுடைய ரேட்டிங்காக அவங்க இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு மணி லாண்டரிங் மேட்டரா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயம் தொடர்ந்து கேட்டோம். அவங்க கிட்டே நம்ம போன்ல சொல்றோம், நீங்க வந்துட்டு இதை வந்து சொல்லுனாக்கா இதை சம்பந்தமா நாங்க சோசியல் மீடியால வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்கும்னு ஏற்கனவே அவங்க கிட்ட 2 மேட்ரிமோனியோட கஸ்டமர் கேர்லயும் சொல்லிருந்து அப்பயும் வந்துட்டு இதாகல. அதுக்கப்புறமேட்டு தமிழ் மேட்ரிமோனியில மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா அதுக்கு பேசணும். அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க வந்துட்டு தமிழ் மேட்ரிமோனி என்னன்னாக்கா, நாங்க ஏற்பாடு பண்றோம், நீங்க வேணா நேர்ல எங்க ஆபீஸ்ல போயிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு கிண்டி சிட்கோல இருக்கிற இதுல வந்துட்டு போய் பேச சொன்னாங்க. சரி நான் நேரா தமிழ் மேட்ரிமோனியோட ஆஃபீஸ்க்கே போயிருந்தேன். ஒரு 4 அவங்களுக்கு மொத்தம் 6 பில்டிங் அங்க இருக்கு. அந்த 6 பில்டிங் மாத்தி அலைய விட்டு கடைசியில 3வது பில்டிங்ல வந்துட்டு நம்மள வந்து பேச இது பண்ணாங்க. அங்கதான் வந்துட்டு தமிழ் மேட்ரிமோனியோட FMS சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது, ஃப்ராட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஆமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய ஹெட் வந்து பார்த்து நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் வந்து கேட்டிருந்தோம். அது ரிட்டர்ன் கம்ப்ளைண்டாவே கொடுத்தீங்களா? இல்ல ரிட்டர்ன் இல்ல, எல்லாமே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே இது பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு மெயில் அனுப்பி இருக்கிறோம். அந்த மெயில் எல்லாம் பார்த்துட்டு அது ஆக்சுவலா அவங்க CEO ரேஞ்சிலே கொஞ்சம் வந்துட்டு இதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேசி இருக்கிறாங்க. அவங்க வந்து சில டீடைல்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சார் இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு வருது. ஆனா என்னன்னாக்க யாரும் ப்ராப்பரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏமாந்தவர்கள் யாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி அவங்க கொடுத்தாங்கனாக்கா நாங்க வந்துட்டு சம்பந்தப்பட்டவங்களோட டேட்டா பேஸ ஏமாந்தவங்களுக்கு போலீஸ் மூலியமா லீகலா கொடுக்கறது இது பண்ண. ஆனா நீங்க வக்கீல், சில பேர் வக்கீல்கள் மூலியமா வராங்க, உங்களை மாதிரி மீடியா பர்சன்ஸ் மூலியமா வராங்க. பட் அதுக்கு வந்து எங்களை கொடுக்க முடியாது. ஏன்னா எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வாங்க, நாங்க வந்து கண்டிப்பா பண்றோம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃப்ராட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் மூலமா கொடுக்கிறதுக்கு பேர் கம்ப்ளைண்ட் இல்லையாமா? இல்ல, ஃப்ராட் மேனேஜ்மென்ட் சிஸ்டத்துல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதாவது வந்துட்டு என்னன்னாக்கா, அந்த ப்ரொஃபைல வந்து நீங்க பிளாக் பண்ணீங்கன்னாக்கா, தமிழ் மேட்ரிமோனி தரப்புல இருந்து சொன்னதுதான், ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஏமாத்துறானாக்கா அந்த ப்ரொஃபைல் கீழே அந்த ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட் மூலியமா நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுல வந்துட்டு என்னன்னாக்கா அவங்க என்ன விஷயமா உங்ககிட்ட இது பண்றான்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி ப்ரொஃபைல வந்து பிளாக் பண்ண முடியும். இல்ல அவங்க வந்துட்டு ரொம்ப சிவியரா இருக்காங்க அப்படின்னுக்குள்ள FMS@matrimony.com அப்படின்ற இமெயில் மூலியமா நாம வந்துட்டு எந்த மாதிரி ஏமாற்றப்பட்டோம் அப்படின்ற நேரேட் பண்ணி அந்த ப்ரொஃபைலுடைய ஐடி, அந்த ப்ரொஃபைல் இருக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தை நம்மகிட்ட சாட் பண்ணியிருப்பாங்க, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அதனுடைய வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இது எல்லாம் அந்த மெயிலில் FMS@matrimony.comக்கு அனுப்புனாங்கனாக்கா அந்த சம்மந்தப்பட்ட நபர் திரும்பவும் எந்த சோர்ஸ்லையுமே, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஃபோட்டோவை காட்டி கண்டிப்பாக திரும்பவும் வந்துட்டு ப்ரொஃபைல் அவங்க வந்து கிரியேட் பண்ண முடியாதாமா. அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா, எப்படி பணம் கட்டுறவங்க ஏதாவது ஒருத்தர் ஐடி ப்ரூஃப் கொடுப்பாங்க, அந்த ஐடி ப்ரூஃப் வச்சும் அவங்க வந்துட்டு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்க முடியாது. அதே போல அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி அவங்க கிரியேட் பண்ண முடியாது. ஐபி அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே உங்க டேட்டா பேஸ்ல இருக்கனால எந்த ஐபியில், ஏன்னா இப்போ வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் இருக்கும், நெட் கனெக்ஷன் இருக்கும், மொபைல்லையும் இருக்கும். ஸோ மொபைல் டேட்டாவுக்கு ஒரு ஐபி இருக்கும், வைஃபைக்கு ஒரு ஐபி இருக்கும். ஸோ இந்த எந்த ஐபியில வச்சு இது பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ற எல்லாமே அவங்ககிட்ட ஐபியில இருக்கிறதுனால அவங்களால எங்கேயும் வந்துட்டு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விதத்தை அந்த சீட்டர் பர்சன் வந்துட்டு லாக் ஆயிடுவாங்க எங்ககிட்ட, அதனால எங்களால பண்ண முடியாதுங்க, நாங்களும் இதுல பாடங்களை கத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ் மேட்ரிமோனி வந்து சொல்றாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா Shaadi.comல நாங்க தொடர்ந்து பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள், ஆகஸ்ட் 15ல இருந்துட்டு இப்ப இது வரைக்குமே பேசிட்டு இருக்கோம். Shaadi.comல இருந்து ப்ராப்பரான எந்த இதுலயுமா தமிழ் மேட்ரிமோனி மேல அலிகேஷன் இப்ப Shaadi இல்ல, ரெண்டுமே தான் சொல்றேன். ரெண்டுலயுமே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்காங்க, ரெண்டுலயுமே தான் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இதா இருக்குது. நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்ப இந்தியாவுக்கு ஒரு வெளிநாட்டவர் வராங்கனாக்கா அவங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இமிகிரேஷனுக்காக வந்துட்டு ஒருத்தர் அட்ரஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு இவங்ககிட்ட பணம் இல்லைனாக்கா நீங்க பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமிகிரேஷனுக்கு யாரோட அட்ரஸ் கொடுத்தோ அவங்க தான் பணம் கட்டணுங்களா? அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு லிமிடேஷனும் நம்ம இந்தியால கிடையாது. இந்த மாதிரி காசுக்காக போன் பண்றாங்க, அதுவும் இமிகிரேஷன் ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க அப்படிங்கறதோ இல்ல இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் பேசுறாங்க அப்படிங்கறதோ வந்து ஒரு பக்கா ஸ்கேம்ங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிராக்டிஸும் கிடையாது. சோ இட்ஸ் அ ஸ்கேம், கிளியர் ஸ்கேம்.
சரி, ஷாதில என்னாச்சு? ஷாதியில தான் நம்ம வந்துட்டு தொடர்ந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் 15 வந்துட்டு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க சைட்ல வந்துட்டு இழப்புக்கு வந்து வருந்துரும். நாங்க வந்துட்டு அந்த கஸ்டமர் கேர் வந்து மேல கொண்டு போறது அவங்க தயாரா இல்லை. அதே போல அவங்க மெயில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணோம், உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் மெயில் பண்றாங்களே தவிர அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு கால்ஸும் நம்ம கிட்ட வருது கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ஆனா ஷாடியோட ஆபீஸ்க்கு போனாலும் அங்க இங்கன்னு அலைய விடுறாங்க. சார் இது எங்க இது இல்ல, நீங்க அங்க போங்க இங்க போன்னு அலைய விட்டுட்டு தான். அப்ப சேஃப் மேட்ரிமோனி ஆப் இல்லன்னு சொல்ல வரீங்க? மேட்ரிமோனி சேஃப் இல்ல. ஏன் இது சேஃப் மேட்ரிமோனி இல்ல? மேட்ரிமோனியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஏமாற்றப்படுறாங்கனாக்கா கலாவதி கட்டாரி அப்படின்ற ஒரு ஐடி தான் வந்துட்டு இந்த சுகுமாரை வந்துட்டு ஷாடி.com மூலமா கான்டாக்ட் பண்றாங்க. இந்த கலாவதி யாரு சுகுமார்? என் ஃப்ரெண்டு சொன்ன இல்லைங்களா, அந்த பேர் சொன்னீங்களே. இந்த சுகுமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலாவதி கட்டாரி அப்படின்றவங்க வந்துட்டு ஃபோன் பண்றாங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்வீடன்ல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க. ப்ரொஃபைல்ல ரெசிடென்சியல் ஏரியா ஸ்வீடன். ஆனா அந்த ஃபோன் நம்பர் வந்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா கனடாவுடைய ISD கோட்ல. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கனடாவோட ISD கோட்ல இருக்கு. அந்த அவங்க வந்து சில போட்டோஸையும் அனுப்புறாங்க. டெய்லியும் வந்துட்டு சில போட்டோஸ் எடுத்து அனுப்புறாங்க. நமக்கு என்னன்னாக்கா அந்த போட்டோஸை கூட நம்ம டிஸ்பிளே பண்றேன். என்னன்னாக்கா அந்த போட்டோ வந்துட்டு உண்மையிலே அவங்களாவும் இருக்கலாம், இல்லையா வேற ஒருத்தருடைய போட்டோவை அவர்கள் ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தலாம். இதுல எது உண்மை நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது உண்மையாலேயே வந்துட்டு வேற ஒருத்தருடைய போட்டோ அவங்க பயன்படுத்துறாங்கனாக்கா சம்பந்தப்பட்டவங்க மேட்ரிமோனி மூலமே இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம சொல்லிக்க. ஏன்னா இதுக்கு இதெல்லாம் முதல்ல நீங்க தெளிவா இருக்கணும்ல, யாரை ஏமாத்த இல்ல. ஏன்னாக்கா ஏன்னா அவங்களுக்கு வந்து போட்டோ இது பண்ண முடியாது. அந்த போட்டோ ஒரிஜினல் என்ன நமக்கும் தெரியாது. ஓகே, உங்கள பேசும்போது உங்களை ஜட்ஜே பண்ண முடியலையா? ஜட்ஜ் அவங்க ஏன்னா வாட்ஸ்அப் கால்ல பேசுறாங்க. நார்மல் கால், இந்தியன் கால் இல்ல, கனடால இருந்து வர கால். அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பேச்சுல தான் நீங்க என்ன பேசுறீங்கிற பேசுறது பேசிக்கிறாங்க, நார்மலா பேசிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க, எல்லாமே மோட்டிவேட். இதுல இந்த கலாவதி கடாரி வந்து பாத்தீங்கன்னா ஷாடி.comல ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு இவனை கான்டாக்ட் பண்றாங்க. அந்த ப்ரொஃபைல வந்துட்டு இவங்க ஃப்ராடுன்னு சொல்லி இது பண்ண அந்த ப்ரொஃபைல் இவங்க கான்டாக்ட் பண்ணோடனே அந்த ப்ரொஃபைலோட சாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு அவனோட ப்ரொஃபைலை இவங்க பிளாக் பண்ணிக்கிறாங்க. சோ திரும்ப அவன் அந்த ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பேச முடியாது. இவனால பேச முடியாது. அந்த நம்பர்ஸ் எதுவுமே அவனுக்கு வந்து சாட் ஹிஸ்டரி எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. பிளாக் ஆயிடுச்சு. இவனை வந்துட்டு அந்த பொண்ணு பிளாக் பண்ணிடுச்சு. ஆனா வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்குது. என்ன ரீசனுக்காக பிளாக் பண்ணாங்க? மேட்ரிமோனில பிளாக் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல பேசுறது உங்க ஃப்ரெண்டோட தப்பு தானே? அதுதான் அவன் ஏமாந்துட்டான்னு சொல்றது. அங்கதான் ஏமாந்துருக்காங்கன்னு சொல்றது. அப்ப வாலண்டியரா போய் ஏமாந்துருக்காங்க அதுதான் சொல்றது. இதுல என்னன்னாக்க இந்த கலாவதி கட்டாரி இன்னொரு ப்ரொஃபைல் கனடாவில இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொஃபைல்ல வந்துட்டு இதே மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு ப்ரொஃபைலுக்கும் அவங்க கொடுத்த ஐடி வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்துட்டு இந்தியாவில் சொல்லப்படுகின்ற ஆதார் கார்டு. இந்தியாவில் கொடுக்கப்படுகின்ற ஆதார் கார்டு எங்க அங்க இருக்கு. ஆமா, இது வந்து ஷாடி.comல நாம பேசினப்ப ஸ்வீடன்ல இருக்கவங்களுக்கு ஸ்வீடன்ல இருக்கவங்களுக்கு அந்த பொண்ணு பிறந்ததே ஸ்வீடன். ஆமா, அவன் சமங்கிட்ட சொன்ன அந்த பொண்ணு பிறந்தது ஸ்வீடனு. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில இருந்துட்டு ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்ததா அவங்க கிட்ட சொன்னா. ஆனா ஆதார் கார்டு நம்பர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாடி.com கஸ்டமர் கேர்ல தெளிவா சொல்றாங்க. ரெண்டு ப்ரொஃபைலுக்குமே ஒரே ஆதார் கார்டை பயன்படுது, ஆதார் நம்பர் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மேடம், நான் வந்துட்டு 12ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் பண்ணியிருந்தேன். ஃபாரினர்ஸ் வந்துட்டு சீட் பண்றது விஷயம் ஷாடி.comல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு உங்களுடைய ஷாடி.comல வந்துட்டு கலாவதி கடாரி அப்படின்ற பேர்ல வந்துட்டு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்வீடன் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி காட்டுச்சு. பட் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கான்டாக்ட் பண்ண நம்பர்ல கனடால இருக்குன்னு சொல்லிட்டு காட்டினால நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தேன். டிக்கெட் நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? 181 ஒரு நிமிஷம். 181 73270 73270. ஒரு நிமிஷம் சார், நான் ஒரு ப்ரொஃபைல் ஐடி சொல்றேன். SH11 578050 கலாவதி கட்ரின்னு இருக்கு. இந்த ப்ரொஃபைல் அவங்க டெலீட் பண்ணிட்டோம் சார். லிங்க் ஓபன் ஆகும்போது என்ன வந்ததுனாக்கா the profile kept hidden by her ன்னு வருது. இப்போ உங்க முன்னாடி ஓபன் பண்ணி ரெண்டு ப்ரொஃபைல் இருக்கு. ஒரு நிமிஷம், ரெண்டு ப்ரொஃபைல் இருக்கு. ஒரு ப்ரொஃபைல் நாங்க கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டோம். சோ இன்னொரு ப்ரொஃபைல் கூட நாங்க டெலீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அந்த ப்ரொஃபைல் வந்து ஸ்வீடன்ல இருக்குன்னு சொல்லி ப்ரொஃபைல்ல கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க என்ன கான்டாக்ட் பண்ண நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கனடாவோட ISD கோடு. நீங்க எந்த விதத்துல அதை வந்துட்டு வெரிஃபை பண்ணீங்க? ஸ்வீடன்ல இருக்கவங்களுக்கு கனடாவோடைய ISD கோடு எப்படி இருந்தது? நாங்க என்ன கேட்கறோம்னாக்கா ஐடி வெரிஃபிகேஷன் நீங்க பண்றீங்க இல்லைங்களா? இவங்க எல்லாத்தையும் பேமெண்ட் வாங்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டு தானே நீங்க பண்ணீங்க. இந்த ரெண்டு ஐடிக்கு அவங்க என்ன டாக்குமெண்ட் கொடுத்து அவங்க வெரிஃபை பண்ணீங்க? வேலிடேஷன்ல நாங்க என்னென்ன கேட்குவோம்னா அவங்களோட ஆக்குபேஷன் ப்ரூஃப்,
ப்ரொஃபஷன் ப்ரூஃப், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப். இந்த 5 ப்ரூஃப் இருந்தால் தான் சார் அவங்க ப்ரொஃபைல் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம். சரிங்களா? அவங்க இதுல 5த்துலயும் ஒரு இது கூட அனுப்பலன்னா நாங்கள் ஆக்டிவேட் பண்ணவே மாட்டோம். அவங்களுக்கு நாங்கள் டேரக்டா சொல்லிடுவோம், உங்க ப்ரொஃபைல் எங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது, நீங்க வேற மேட்ரு பண்ணி நீங்க பார்த்துக்கலாம், நாங்கள் டேரக்டா சொல்லிடுவோம் சார். சரி, இப்போ நான் என்ன கேட்கறேன்னாக்கா, அவங்க 2 ப்ரொஃபைல் கொடுத்தாங்க இல்லைங்களா, எனக்கு அந்த 2 ப்ரொஃபைலுக்கு அவங்க என்ன ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு வெரிஃபை கொடுத்தாங்கன்னு கேட்குறேன். அவங்களோட கவர்மெண்ட் ஐடியே எங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க சார். என்ன ஐடி மேடம்? அவங்களோட ஆதார் கார்டே எங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. கலாவதி கட்டாரி கனடாவில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் ஐடி இந்தியாவில் வருது, அதுவும் ஆதார் ஐடி வருது? இங்க இருந்து யாருமே அங்க போக மாட்டாங்களா சார்? எதுனா வேலை பர்பஸ்? வேலைக்கு போகலீங்க, அவங்க ஃபேமிலி அங்க செட்டில் இருக்குன்னு இது பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க ஆதார் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? சரி, ஒரு நிமிஷம், 2 ஐடிக்குமே ஆதார் தான் கொடுத்துருக்காங்களா? 2 ப்ரொஃபைல் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, அந்த 2 ப்ரொஃபைலுக்குமே ஆதார் தான் கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறேன். கிடையாது சார், இங்க வந்துட்டு சிஸ்டம்ல வந்துட்டு சப்மிட்டட் த ஆதார் ப்ரூஃப்னு இருக்கு. சோ அது பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஏங்க, ஒருத்தர் வந்து 2 ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி பணம் கட்டி இருக்காங்க. முதல்ல எப்படி 2 ப்ரொஃபைல் அவங்க கிரியேட் பண்ண விட்டாங்க? அதுதான் வந்துட்டு என்னன்னாக்கா, இது சிஸ்டம் சார், இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு யார் வேணா 10 ப்ரொஃபைல் கூட கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு Shaadi.com கஸ்டமருக்கு ரொம்ப 10 ப்ரொஃபைல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு Shaadi.com வந்துட்டு அவங்க கஸ்டமர் கேர் வந்துட்டு இப்படி பொறுப்பற்ற தன்மையில வந்துட்டு பேசுறாங்க. அது வந்துட்டு இது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண விடுறாங்க. ஒரே ஒருத்தர் வந்துட்டு 10 ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். இப்ப நான் கூட 10 ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணல ஷாதில, நீங்க கூட ட்ரை பண்ணலாம். இது 10 ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியுங்கிறது தெரியுது, பட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அந்த மாதிரி அதை விட முக்கியம் என்னன்னாக்கா, ஒரே ப்ரொஃபைலுக்கு 2 இதை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒண்ணு வந்துட்டு நம்ம ஃப்ராடுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரொஃபைல், அந்த ஸ்வீடன் நாட்டோட ப்ரொஃபைல பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணது யாரு? Shaadi.com தனியா வந்து நம்ம அந்த மெயில் அனுப்புனதுக்கு மட்டும் அந்த ப்ரொஃபைல நீக்கிட்டோம்னு சொல்றாங்க. சோ கம்ப்ளைண்ட் அட்ரஸ் லோகேட்டா இருக்கு. ஸ்வீடன்ல இருக்கிற இதை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனா கனடா ப்ரொஃபைல் வந்துட்டு நாம சொல்ற வரைக்கும் அவங்க வந்துட்டு பிளாக் பண்ண கிடையாது. சோ நீங்க எந்த ஐடிக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அந்த ஐடிக்கு மட்டும் தான். சோ அத பேஸ் பண்ணி மத்த ஏதாவது இருக்கா இல்லையாங்க ஒரு ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணல. இது வந்து என்னோட கேள்வி என்னன்னாக்கா, எப்படி வந்துட்டு ஃபாரின்ல இருக்கிறதா சொல்லப்படுற ஒருத்தருக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆதார் கார்டுடைய நம்பர் கொடுத்து ஐடி வெரிஃபை இவங்க பண்ணாங்கன்னு கேட்டாக்கா ப்ராப்பர் பதில் இல்லை. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலி என்னோட தகவலை வந்து நான் தப்பா சொன்னேனாலே அது வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்ங்கிற மாதிரி. செக்ஷன் 318 அண்ட் செக்ஷன் 319 படி சீட்டிங்ல கவர் ஆகுது. இதுக்கு வந்து மினிமம் 7 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கறது வந்து பாரத் நியாய சங்கம் கடுங்காவல் தண்டனை இருக்கு. ஃபர்தர் வந்து இதுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ராப்பர் ஒரு மேட்ரிமோனி சைட் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா முதல்ல உங்க ஐடி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், அண்ட் அவங்க வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை உங்களை ஏதாவது ஏமாத்துறாங்கன்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நீங்க முதல்ல அவங்க ரிப்போர்ட் பண்றத ப்ராசஸ் என்னன்னு நீங்க முதல்ல சாட்ஸையும் சரி இமெயிலையும் சரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லையும் சரி நீங்க எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா தெரியுது இது ஒரு வெல் நோன் வெப்சைட்டுங்கிறத நம்பி தான் நம்மளும் போறோம். ஆனா இல்ல எல்லாருமே அவங்க சொல்றது வந்து திஸ் இஸ் தி ட்ரஸ்டட் மேட்ரிமோனி சைட்ஸ் தான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த ட்ரஸ்டே இந்த அளவு பிரேக்கபிளா இருக்கும்போது இதுல என்ன பண்ணணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ லா ஈக்குவல் தான். தட் இஸ் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு 1 yearல இருந்து மினிமம் 10 years வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு வித் ஃபைன். டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஹூ ரேசஸ் கம்ப்ளைண்ட் தான். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரலன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ முதல்ல நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னா நீங்க வாலண்டியரா ஏமாறுற மாதிரி தான் இருக்கு. முதல் தடவை ஏமாந்துட்டாருன்னு சொன்னா நான் ஒத்துப்பேன். செகண்ட் டைம் அவர் ஏமாறல, அவர் இதே மாதிரி வராது இருக்கான்னு அவர் பாக்குறாரு. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுங்க, முதல்ல வெரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு வர டீடைல்ஸ் யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்க ஒரிஜினல் ப்ரொஃபைல் தானா அப்படிங்கறத நீங்களும் வெரிஃபை பண்ணுங்க. அவங்களையும் அலர்ட் பண்ணுங்க மேட்ரிமோனியல் சைட்ஸையும். நம்ம மற்றவங்களை கூட சொல்றதுக்கு நம்ம முதல்ல சரியா இருக்கோமான்னு தான் நான் செக் பண்ணுவேன். சரி, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்கான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோட சில ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு மேட்ரிமோனியில உருவாகுது. அந்த ப்ரொஃபைலுக்கு அவங்க பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா பணம் கட்டினாதான் கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா ப்ரொஃபைல் ஜஸ்ட் வியூ தான் பண்ண முடியும். அப்படியே பணமும் வாங்கிக்கிறாங்க. இந்த மேட்ரிமோனி சைட்ஸ் மேல வழக்கு தொடர முடியாதா? தாராளமா தொடரலாம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் மூலமா போய் நீங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாலும் சரி, இல்ல பிஎன்எஸ் ஆக்ட் மூலமா போய் அவங்க பண்ண அஃபென்ஸை சுட்டி காமிச்சு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாலும் சரி, தே ஹேவ் டு ஆன்சர். இப்ப அந்த சுகுமார் அவர்கள் வந்துட்டு ஏமாத்தின அந்த கலாவட்டி கட்டாரியோட அவங்களுடைய போட்டோன்னு சொல்லி காட்டின வாட்ஸ்அப்ல அனுப்பின போட்டோஸ் எல்லாமே இதுதான் உங்களுடைய ப்ரொஃபைல்லையும் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு அந்த கலாவட்டி கட்டாரியோட போட்டோவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வேற யாருடைய போட்டோவே பயன்படுத்தி அவங்க மிஸ்யூஸும் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அனுப்பின போட்டோஸ் இதுதான் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். இது தவறாக இருக்குது சம்பந்தப்பட்ட இந்த போட்டோல இருக்கவங்க நினைச்சாங்கன்னாக்கா அவங்க வந்து ப்ராப்பரா மேட்ரிமோனி சைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க மேல வந்துட்டு இந்த ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கணும். அதே மாதிரி பரியானா லண்டன் அப்படின்ற இன்னொரு ப்ரொஃபைல்,
இவங்க தான் ஃபர்ஸ்ட் தடவை அந்த 85,000 எடுத்து இது பண்ணாங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல்லேயே அதே மாதிரி தான் இருந்தாரு. பட் அந்த பரியானா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ காலும் பேசியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறோம் அப்படின்னா உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் காமிக்கிறோம். இது அவங்கள குறிப்பிடுதாங்கிறது கூட எங்களுக்கு தெரியல. பிகாஸ் இது வெரிஃபைடு இன்ஃபர்மேஷனான்னு கூட எங்களுக்கு தெரியல. நீங்கள் இதே மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த ஃபோட்டோ ரிவீல் பண்ணுறதுக்கு உண்டான இன்டென்ஷன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நிஜமாவே உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோக்கும் இந்த இன்சிடென்ட்ஸ்க்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு கன்சர்ன் மேட்ரிமோனி ஆப்பில் போயிட்டு நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு அலர்ட் பண்ணுறோம். அதை விட முக்கியம், போலீஸ் கம்ப்ளைண்ட்டை நம்ம ப்ராப்பராக கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இது போன்ற ஏமாற்று பேர்வழிகள் மேட்ரிமோனி சைட் மூலியமாவோ இல்ல வேறு வழிகளிலோ உங்களை தொடர்பு கொண்டு உங்களை ஏமாற்றினாலோ அல்லது ஏமாற்றுவதற்கு முயற்சி செஞ்சா கூட முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க அப்படின்றதையும் நாங்க சொல்லிக்கிறோம். இப்ப நாங்க இந்த விஷயம் பேசியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்துட்டு மேட்ரிமோனியில நடக்கக்கூடிய மணி லாண்டரிங் மூலியமா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க சில பேரும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லுங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ வரப்போது. அந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்கா அது இந்த விட பயங்கரமா இருக்கும். பெண்களுடைய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்றத அம்பலப்படுத்தக்கூடியதான் அந்த வீடியோ இருக்கும். மறக்காம அதையும் பாருங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதிஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறவங்க மறைமுகமாக எங்ககிட்ட வந்து சொன்ன விஷயங்களை தான் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வேறு ஏதாவது நடந்துருந்துச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ குடும்பத்தில் நடந்துருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள். நாங்களும் அதுக்கு செய்த ஸ்டெப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறோம். நீங்கள் கூகுள் பே ஆப் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கும் போதே வந்து உங்ககிட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டியான்னு கேட்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீ படித்து பார்த்துட்டு நீ அக்ரி பண்ணியிருந்தேன்னா நீ கூகுள் பே நீ அக்செப்டே பண்ண மாட்டேன், இன்ஸ்டாலே பண்ணிக்க மாட்டேன். அதை ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிக் மட்டும் கொடுத்துட்டு நீ வந்து இன்ஸ்டால் பண்ண கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி நடுவில் ஒரு மர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, நடுவில் பணம் வந்து எவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா மர்ச்சன்ட் சர்வீஸ் மூலமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக தருவாங்க. இன்கேஸ் உனக்கு பணம் வரலைன்னா இப்போ நீ பண்ண வேண்டியது 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும்.